இண்டஸ்ட்ரியில சொல்வாங்க ஸ்வாட் அனாலிசிஸ் என்ற ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு மனிதன் 4 விஷயத்தை அவன் பார்க்க வேண்டும். ஸ்ட்ரென்த், எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த், தன்னுடைய பலம் என்ன அவர்கள் பார்க்க வேண்டும் ஒரு கம்பெனி. அடுத்து டபிள்யூக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கிறது, வீக்னஸ் எதிலே நாம் பலம் இழந்து இருக்கிறோம். அடுத்து ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் வெற்றி வாய்ப்புகளை குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 4வது த்ரெட், எங்கிருந்தெல்லாம் நம்மை பலவீனப்படுத்துவதற்கான விஷக்கிருமிகள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் ஒவ்வொரு கம்பெனியும் அவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. இதே ஆராய்ச்சி நமக்கும் ஷைத்தானுக்கும் மத்தியிலே தேவை. நாம் எதிலே பலத்தோடு இருக்கிறோம், எந்த இடத்துல நாம ஷைத்தான் உள்ள வரக்கூடிய அளவிற்கு வீக்கா இருக்கிறோம், எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன நற்காரியங்கள் செய்வதற்கும் பாவத்தை விட்டு தவிர்வதற்கும், எங்கிருந்தெல்லாம் நமக்கு அச்சுறுத்தல்கள் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் என்று என்னென்ன கேப் இருக்குது, லூப் ஹோல்ஸ் எங்க இருக்குது, இதை அத்தனையும் நாம் ஷைத்தானுடைய விஷயத்திலும் பார்க்க வேண்டும். நாம நம்முடைய நஃப்ஸை கணக்கே போடாம இது மாதிரி என்னைக்காவது நாம் பண்ணியிருக்கோமா, இன்னைக்கு காலையிலிருந்து நைட்டு வரை என்ன நன்மை நான் செய்திருக்கிறேன். இறைநேசர்கள் சொல்வார்கள், முராகபா, செல்ஃப் அனாலிசிஸ், தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்வது. காலையில் விழித்தேன், இரவு வரை நான் என்னென்ன நன்மை செய்தேன், எதுவெல்லாம் என்னுடைய பலமாக இருந்தது, எங்கெல்லாம் நான் பாவம் செய்தேன், அதற்கு எதுவெல்லாம் என்னை பலவீனப்படுத்தியது, எந்தெந்த இடத்தில் நான் நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் தவற விட்டு விட்டேன், எந்தெந்த தருணத்தில் பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அற்புதமான வாய்ப்புகள் கிடைத்தும் நான் பாவத்தில் ரொம்ப லேசா போய் விழுந்துட்டேன். இதையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கடைசியாக த்ரெட், எங்கெல்லாம் நான் பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, இதை ஒரு மனிதன், ஒரு முஃமின் ஒவ்வொரு நாள் காலையிலிருந்து இரவு வரை அவன் செய்ததை இரவு தூங்குவதற்கு முன்னால் முஹாசபா செய்ய வேண்டும். தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 150 முறையாவது அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்ய, அல்லாஹ் நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுறது, பகல் நேரத்தில் இப்படி போகக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு பார்வை பார்த்து விட்டேன் மன்னித்து விடியா அல்லாஹ். இப்படி நம்முடைய பாவங்களை பட்டியலிட்டு, எப்படி காலையிலிருந்து இரவு வரை ஒரு மனிதன் கடையில உட்கார்ந்தான்னா நைட்டு ஸ்டாக் எடுக்கிறான், எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, எவ்வளவு போயிருக்கு, எவ்வளவு வந்திருக்கு, இன்றைய நாள் லாபமா நஷ்டமா, ஒரு பைசா விட்டுருவோமா, 1 ரூபா தானப்பா போயிட்டு போகுது, 10 ரூபா தானே, 10 ரூபா குறைங்கன்னு சொன்னா என்னையா தாயா லாபமே எனக்கு அதாயா, அதை போய் குறைங்க சொல்றீங்களே, சோ 2 ரூபா குறைங்களே, அதுதாங்க எனக்கு லாபம். 2 ரூபாயை கூட நாம் விடுவதற்கு இன்னைக்கு உலகத்துல மனிதன் தயாராக இல்லை. எத்தனையோ வகையில் தன்னுடைய நன்மைகளை அவன் இழந்து கொண்டே இருக்கிறான். எப்படி முடிகிறது, எப்படி அவனால் இப்படி இருக்க முடிகிறது? அல்லாஹு தாலா ஆச்சரியப்படுகிறான். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிகல் கரீம், உன் சங்கையான ரப்பை விட்டு உன்னை எதுப்பா ஏமாத்துது, இவ்வளவு ஏமாந்தவனா இருக்கிறாய் நீ, உலக காரியத்தில் என்னை போல் கெட்டிக்காரன் இல்லை.